நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாட்டுப்புற கதைப்பாடலான பிச்சைக்காலன் கதை குறித்து காண்போம். யாரும் அறிந்திராத பிச்சைக்காலன் கதை குமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு கோவிலில் மட்டும் வில்லுப்பாட்டாக இன்றும் பாடப்பட்டு வருகிறது. ஒரு மனிதனின் பகையுணர்ச்சியுடன் கூடிய கோள்மூட்டல் காரணமாக ஒரு சமூகமே சீரழிந்த வரலாறுதான் பிச்சைக்காலன் கதை. வாங்க கதைக்குள் செல்லலாம். மணிகாஞ்சி நகரில் படைத்தலைவனாக மாடப்பதேவர் என்ற மரத்தலைவன் இருந்தான். அவனுக்கும் பிச்சையாரம்மை என்ற மரத்திற்கும் திருமணம் நடந்தது. அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதற்கு அறுதிப்பிள்ளை என பெயரிட்டு வளர்த்தனர். பிச்சையாரம்மைக்கு இன்னொரு ஆண் குழந்தையும் வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதற்காக மாடப்பதேவர் தவம் இருந்தான். அவனது பெருந்தவத்திற்கு இறைவன் இறங்கவில்லை. அவன் குமரிப்பதியில் நீராடி இறைவனை வேண்டி பார்ப்போம் என்று முடிவு செய்து தென்குமரிக்குச் சென்றான். அம்மனை வணங்கிவிட்டு தக்கலை வழியாக திருவனந்தபுரம் கோயில் செல்லும்போது குரமகள் ஒருத்தி பிச்சையாரம்மையைக் கண்டு குறி சொன்னாள். அவள், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு தென்காசி வன்னியப்பன் பெயரை வைப்பாய். அவன் வீரமறவனாகவும் புகழ்மிக்கவனாகவும் இருப்பான் என்றாள். அதேபோன்று பிச்சையாரம்மாளுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தைக்கு தென்காசி வன்னியப்பன் நினைவாக பிச்சைக்காலன் என்று பெயரிட்டனர். மாடப்பதேவருக்கு ஆண் குழந்தை பிறந்ததால் தலைவராகும் வாய்ப்பு நமக்கில்லை என்று நினைத்த சில மறவர்கள் சூழ்ச்சியில் ஈடுபட்டனர். பிச்சைக்காலனின் பிறந்த நாளுக்கு எல்லா மறவர்களையும் அழைத்து மாடப்பதேவர் அறுசுவை உணவு படைத்தான். அன்று மறவர்கள், நாம் நாளை எல்லோரும் நிறை மறிக்கப் போவோம் என்றனர். மறவர்கள் கூட்டமாகச் சென்று பிறரது கால்நடைகளை கவர்ந்து வருதல் ஒரு சடங்கு. அதற்குரிய பிழைத்தொகையை பெற்றுக்கொண்டு கால்நடைகளை திருப்பித் தருவார்கள். சங்க காலத்தில் இது நிறை கவர்தல் என்று அழைக்கப்பட்டது. மறுநாள் மாடப்பதேவர் தலைமையில் பலவகை ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மறவர்கள் நிறை மறிக்கப் போனார்கள். ஆனால் கால்நடைகளுக்கு உரிமை உடைய தோட்டிகளுக்கு தகவல் முன்பே தெரிந்திருந்ததால் பெருந்திரளாக வந்து மாடப்பதேவரை கொன்றுவிட்டார்கள். இந்தச் செய்தியை அறிந்தாள் பிச்சையாரம்மாள். மனம் உடைந்து ஒப்பாரி வைத்து அழுதாள். கணவனை இழந்த பிறகு என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. 2 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு மணிகாஞ்சி நகரை விட்டு புறப்பட்டாள். களைப்புடன் நடந்தாள். பசித்தபோது பிச்சை எடுத்தாள். தோட்டங்களிலும் சாலையோரங்களிலும் வளர்ந்து கிடக்கும் அரைக்கீரையை பறித்து உப்பில்லாமல் அவித்துத் தின்றாள். மகன் பிச்சைக்காலன், அம்மா பசிக்கிறது, பசி என்று அழுதான். அவள், மகனே, நாம் நாஞ்சில் நாடு செல்வோம். அது வளமிக்க மண். அங்கே போனால் உன் பசியாரும் அமைதியாக இரு என்று ஆறுதல் படுத்தினார். நடந்து நடந்து பல இடங்களைக் கடந்து சேர நாடான கோட்டாருக்கு வந்தாள். அங்கு நிலப்பாறை பணிக்கர் என்பவரிடம் சென்று, பணிக்கரே, நான் கணவனை இழந்தவள். குழந்தைகளுடன் அனாதையாக இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு வாழ வழிகாட்டுங்கள். பல நாள் பசியால் தவிக்கிறேன் என்றாள். நான் ஒன்றும் செய்ய முடியாதுமா? சூறை நகரில் சேனைக்குட்டி நாடார் என்பவர் இருக்கிறார். மிகுந்த செல்வாக்குடையவர். அவரிடம் சென்றால் உனக்கு வாழ வழி கிடைக்கும் என்று பணிக்கர் ஆற்றுப்படுத்தினார். பிச்சையாரம்மை பல ஊர்களைக் கடந்து சூறை நகர் வந்தாள். அங்கிருந்த நிலக்கிழாரான ஸ்ரீரங்கம் சேனைக்குட்டி நாடாரைப் பார்த்தாள். தன் கஷ்டத்தையும் வரலாற்றையும் கூறினாள். நாடாருக்கு அவள் மீது இரக்கம் ஏற்பட்டது. அவர், எனக்கு பிள்ளை இல்லை. அந்தக் குறையைப் போக்க நீ வந்துள்ளாய். கவலையை விடுமா என்றதோடு அவர்களுக்கு இருக்க இடம், நல்ல ஆணையும் கொடுத்து தன்னுடைய தோப்பு துறவுகளை பார்த்துக் கொள்ளுமாறு கூறினார். அதோடு அவர்களை அவரது வீட்டின் அருகே குடியமர்த்தினார். குழந்தை இல்லாத நாடாரும் நாடாச்சியும் பிச்சைக்காலனையும் அறுதிப்பிள்ளையையும் தங்கள் பிள்ளை போல் வளர்த்தார்கள். ஆனால் அறுதிப்பிள்ளை பருவமானதும் அவள் அழகில் மயங்கிய நாடார் அவளை திருமணம் செய்து மனைவியாக்கிக் கொண்டார். பிச்சைக்காலன் சேனைக்குட்டி நாடாரின் தோப்பையும் வயலையும் வீட்டையும் கவனித்துக் கொண்டான். சேனைக்குட்டி நாடார் பண்ணையில் வேலை செய்த 60 பணியாளர்களும் அவரது நிலப்புலன்களில் விளைந்த பொருட்களை கூலிக்கு மேலாக கொள்ளையடித்து வந்தனர். பிச்சைக்காலன் வந்த பிறகு இக்கொள்ளை சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதைக் கண்டு மனம் பொறுக்காத சிலம்பன் மகன் உள்ளிட்ட பண்ணையாட்கள் மனம் புழுங்கினர். நாடாறு அரிசி பிள்ளையை திருமணம் செய்த பிறகு பிச்சைக்காலனின் அதிகாரமும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. சிலம்பன் மகன் தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பிச்சைக்காலனை தீர்த்து கட்டுவதற்கு மனதில் கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்கான தருணத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தான். இந்த நிலையில் வயல் நல்ல விளைந்து பயிர் அறுவடை ஆகும் நேரமும் வந்தது.
பிச்சைக்காலன் நாடாரை வயலின் செழிப்பை வந்து பார்க்கச் சொல் என்று நாடாச்சிக்கு ஓலை எழுதினான். அவரும் வந்து பார்த்தார். அறுதிப்பிள்ளை அப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். கதிர் விளைந்து நின்றதனால் பிச்சைக்காலன் இரவு காவலுக்கு சென்று வருகிறேன் என்று நாடாச்சியிடம் கூறி புறப்பட்டான். நாடாச்சி அவனுக்கு கோழிக்கறி சமைத்துக் கொடுத்தாள். வயலில் அறுவடைக்கு கதிரறுக்க வந்த பிச்சைக்காலன் பிள்ளையாரை பிடித்து வைத்து பூ போட்டு வணங்கி கதிர் அறுக்கும் போது தீயசகுனமாக சிலம்பன் மகன் விட்ட நல்ல பாம்பு தென்பட்டது. நல்ல நாளில் கதிரறுக்க இருக்கும்போது தீய சகுனம் ஏற்பட்டதை எண்ணி பிச்சைக்காலன் மனம் பதறினான். சிலம்பனும் அவன் கூட்டாளிகளும் 16 வயதே நிரம்பிய பிச்சைக்காலனின் மீது கோல் மூட்டி பழி சுமத்துவதாக முடிவு செய்தனர். சரியான தருணம் பார்த்து நாடாரை பார்ப்பதற்கு சிலம்பன் மகனும் அவன் கூட்டாளிகளும் சென்றனர். பண்ணையில் வேலை பார்க்கும் சிலம்பன் மகனை பார்த்ததும் நாடார் பதட்டமடைந்து அவர்களை பார்த்து பிச்சைக்காலனுக்கு ஆபத்தா? பண்ணையில் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது சிலம்பன் மகன் நாடாரிடம், எப்படிச் சொல்லுவோம்? நாக்கே கூசுகிறதே. பிச்சைக்காலன் நம் குலத்துக்கு இழுக்கு தரும்படியான செயலை செய்துவிட்டான் என்றான். நாடாரே, நீங்கள் பிச்சைக்காலனது தமக்கையை மனைவியாக்கிக் கொண்டதற்காக உங்களை பழி தீர்த்துக் கொண்டான். நடந்ததை சொல்கிறேன் கேளுங்கள் என்றான். அடம்பேறி பங்கம் செய்தான் அவனதனக்கேராது. அறுதிப்பிள்ளை நாடாச்சி அவனுக்கப்பம் தான் இருந்தாள். எண்ணெய் வார்த்து மெழுகிறதும் இருபேரும் கூட உண்டர். சண்ணே சொல்லி இருந்தார்கள், தயவு சொல்லி சிரித்தார்கள். கோழிக்கறி சமைத்தார்கள், கூடியிருந்து உண்டார்கள். நாள்தோறும் ஏது முறை நடக்குமோ தெரியாது. பலகாரம் சுட்டார்கள், பாவனையாய் உண்டார்கள். திணியாமல் இருபேரும் கேடு நினைவு செய்தார்கள். முன்னே வந்த செவி தன்னைத்தான் பின்னே கொம்பு மறைத்தது போல். அன்னை என்று நாமிருந்தோம். அன்றழிவு நடந்ததையோ? கூடியிருந்து இருபேரும் குளிர்ந்து மொழி பேசினார்கள். வாடாமல் இருபேரும் மகிழ்ந்திருந்து சரியக் கண்டேன். விட்டொரு நாள் பிரியாமல் வேறு மனம் வையாமல் கட்டிப்பிடித்திருந்ததெல்லாம் கண்குளிரக் கண்டு வந்தேன். அறுதிப்பிள்ளை மரத்திதனை அழித்ததற்கு பகரமென்று என்று பிச்சைக்காலன் நாடாச்சியிடம் தவறாக நடந்து கொண்டான் என்று நாடாரிடம் சிலம்பன் மகன் கோள் மூட்டினான். அதைக் கேட்ட நாடார் கொதித்தெழுந்தார். குலமுறை தவறிய மறவனை சும்மா விடக்கூடாது. இப்பொழுதே அவனைக் கட்டி இழுத்து வாருங்கள் என்றார். அவர்களும் உற்சாகமாக சரி என்று கூறிவிட்டு அவர்கள் நேராக பிச்சைக்காலனிடம் சென்று, உன்னை நாடார் அழைக்கிறார் என கூறினர். அவனும் என்ன ஏது என்று கேட்காது அவர்கள் பின் சென்றான். சாயக்காரர் மடத்தில் நாடார் இருந்தார். அவர் அருகே சென்றான் பிச்சைக்காலன். அப்போது சிலம்பன் மகன் ஓடிவந்து பிச்சைக்காலனின் கைகளை பின்னால் வைத்து கட்டினான். பிச்சைக்காலன் திகைத்தான். இந்த நடிரவில் என்னை ஏன் கட்டுகிறீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன் என்று நாடாரை பார்த்து கேட்டான். அதற்கு நாடார் பதில் எதுவும் சொல்லவில்லை. காரணத்தை கூறாமலே அவனை கட்டி வைத்து அடித்தார்கள். பிச்சைக்காலன், என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? இங்க நியாயம் பேச யாருமில்லையா என்று கதறினான். எதுவும் கண்டுக்காத நாடார் பிச்சைக்காலனை வெட்டி கொலை செய்யுமாறு சிலம்பன் மகனுக்கு உத்தரவிட்டார். அவர்கள் அவனைக் கட்டி இழுத்துச் சென்றனர். ஊருக்கு வெளியே ஒரு குளத்தங்கரைக்கு அழைத்துச் சென்றனர். அவன் குனிந்து குளத்தில் நீர் குடிக்கும் நேரத்தில் சிலம்பன் மகன் அவன் கழுத்தை வெட்டினார். வெட்டப்பட்டதோ இல்லையோ பிச்சைக்காலன் குளத்தினுள் பாய்ந்து விட்டான். சிலம்பன் மகன் செய்தவற்றை எல்லாம் பனையில் இருந்து ஒரு பனையேறி பார்த்துக் கொண்டிருந்தான். பிச்சைக்காலன் வெட்டுப்படாமல் தப்பிச் சென்று குளத்தின் இன்னொரு பக்கமாக தலை நிமிர்த்தி பார்த்ததைக் கண்ட பனையேறி சத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான். சிலம்பன் மகன் திரும்பி வந்து பிச்சைக்காலனை வெட்டிக் கொன்றான். காட்டிக் கொடுத்த பனையேறி பனையில் இருந்து விழுந்து இறந்தான். கொலை செய்யப்பட்ட பிச்சைக்காலன் அரிசிப்பிள்ளையின் கனவில் தோன்றி நடந்தவைகளை கூறினான். தம்பியை கொன்ற நாடாரின் வரவை நோக்கி காத்திருந்தாள் அரிசிப்பிள்ளை. நாடார் வந்ததும், என் வயிற்றில் குழந்தை தரித்து 7 மாதங்கள் ஆகிவிட்டன. குழந்தை பிறக்கும்போது நான் இருப்பேனோ இறப்பேனோ தெரியாது. அதனால என்னை பெற்ற பிச்சையாரம்மை, என்னை வளர்த்த நாடாச்சியம்மை எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று கூற நாடாரும் சம்மதித்தார். இருவரும் ஒரு பணியாளரையும் ஒரு நாயையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டனர். போகும் வழியில் தாகம் ஏற்படவே பணியாளிடம் இளநீர் பறித்து தருமாறு கூறினார் நாடார். பணியாள் இளநீரை பறித்து சீவி வைக்க நாடாரை முதலில் குடிக்குமாறு கூறினாள் அறுதிப்பிள்ளை. இளநீரை நாடார் அண்ணாந்து குடிக்கும் போது அவரின் கழுத்தை வெட்டி தம்பியின் இறப்புக்கு பழிதீர்த்துக் கொண்டாள் அறுதிப்பிள்ளை. உடனிருந்த பணியாளையும் நாயையும் வெட்டிக் கொன்றாள்.
பின்னர்தான் வாழ்ந்து என்ன பயன் என்று நஞ்சிலையை தின்று நிறைமாத கர்ப்பிணியான அறுதிப்பிள்ளை இறந்தாள். மக்கள் இருவரும் இறந்ததால் பிச்சையாரம்மை இறந்தாள். அதோடு நாடாச்சியும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாள். கொலை செய்யப்பட்ட பிச்சைக்காலன் இறைவனிடம் வரம் பெற்று ஆவியாக மாறி தன்னை சதி செய்து கொன்றவர்களை தேடித் தேடி பழி வாங்கினான். அவர்களுடைய குலங்களை வேரோடு கருவறுத்தான். அதனால் ஆஞ்சிய மக்கள் பிரசன்னம் பார்த்தபோது பிச்சைக்காலனுக்கு நடந்த அநீதியை கேட்டறிந்தனர். அதற்கு பரிகாரமாக பிச்சைக்காலனை நடுகல்லாக நட்டு தெய்வமாக வணங்கினார்கள். அவனுக்கு பலிகளை கொடுத்து ஆறுதல் கொள்ளச் செய்தார்கள். அடங்கிய பிச்சைக்காலன் அவ்வூரிலேயே தெய்வமாக அமர்ந்து அவனை நம்புகின்ற மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.